இன்றைக்கி வந்து திரைப்படங்களில் வந்து பாட்டே இல்லை அதிகமாக. பட் இந்த படம் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒரு சின்ன சின்ன பிட் சாங் மாதிரியும் இந்த மாதிரி சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்தது, கதைக்கு தேவையாகவும் இருந்தது. ஸோ ரெகுலராக ஒரு ஆர்ஆரில் போகிறதோட சாங்கில் அந்த கண்டென்ட் லிரிக்கோட போகும்போது இன்னும் அழுத்தமாக இருக்குன்றது அவங்களோட எண்ணம். அது ரொம்ப சரியாக பட்டுச்சு. எனக்கும் ஒரு சரியான வாய்ப்பாக அது நான் கருதுகிறேன். உங்கள் ஸ்டைலில் ஏதாவது சாங்ஸ் இந்த படத்தில் இருக்கும்? ஆமாம், கண்டிப்பாக. என்னோடய ஸ்டைல் ஆக்சுவலாக நான் ரஹ்மான் சார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது நிறையா மோர் ஆன் வெஸ்டர்ன் அதுதான். பட் எனக்கு முதல் படமாக அமைஞ்சது வம்சம்ன்ற ஒரு ஃபோக் படம். ஸோ அது மூலமாக நான் அதுக்காக நிறையா நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அப்புறம் அடுத்தடுத்து வந்த படங்கள் பார்த்திங்கன்னா வில்லேஜ் பேஸ்டு படங்கள் நிறையா வந்தது. ஸோ அது ஒரு பெரிய அனுபவமாக எனக்கு இருந்தது. அந்த விதத்தில் இந்த படம் ஒரு ஃபோக் பேஸ்டு வில்லேஜ் பேஸ்டு ஒரு கதை தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் எத்தனை சாங்ஸ் இருக்குது? எந்த மாதிரியான வெரைட்டிலாம் இருந்தது? முதல் டோட்டலாக 5 சாங்ஸ் மேஜர் சாங்ஸ் ஃபுல் சாங்ஸ் இருக்குது. ஸோ பிட் சாங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாங்ஸ் இருக்குது. ஒரு எமோஷன் சாங்ஸு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எமோஷன் சாங்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக ஒவ்வொரு விஷயத்தில் டச் பண்ணுறதா இருக்கும். உங்கள் குருநாதர் அதாவது ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட வந்து நீங்கள் பண்ண படங்கள்லாம் வரிசைப்படுத்தி ஏதாவது அவர் பார்த்ததுண்டா? நீங்கள் அவர்கிட்ட காட்டி ஏதாவது நீங்கள் கேட்டதுண்டா? ஆமாம், கண்டிப்பாக. இன்னும் அவரோட ஒரு நல்ல தொடர்பு. எனி டைம் அவர் சென்னையில் இருக்கிறதில்ல அவர், அதுதான் உண்மை. ஸோ வரும்போது எவ்ரி டைம் எனக்கு ஃபோன் பண்ணுவார், அவரோட பேசுவேன். ஃப்ரைடே வந்து நமாஸ்க்கு நானும் அவரும் முடிந்த அளவு ஒன்றா போவோம். ரெண்டாவது என்னோடய பாடல்கள் கேட்பார் அவர், பட் நேரம் இல்லை. சில பாடல்கள் நான் காமிச்சிருக்கேன், அதுக்குண்டான கருத்து சொல்லியிருக்காரு, ஃபீட்பேக் சொல்லுவார் கண்டிப்பாக. வேறு ஏதாவது அவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் ஏதாவது? அவரை பற்றி எல்லாம் உலகத்துக்கே தெரியும், நான் என்ன சொல்கிறது. நீங்கள் ரொம்ப க்ளோஸ், இப்போ ஒன்றா சேர்ந்த மாதம் இங்கே சென்னையில் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சென்னையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயமே ரொம்ப அரிதான விஷயம். அப்படி இருக்கும்போது நான் அவரோட காரில் போகும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதாவது எல்லாத்தையும் புதுசாக பார்ப்பார் அவர். அந்த மாதிரி தான் அவருக்கு சூழல் அப்படி தான் இருக்கும். என்னென்ன படம் ஓடிட்டுருக்குன்றத அதை நான் கொஞ்சம் அந்த டைமில் என்ன ஓடிட்டுருக்குன்றத இந்த படம் நல்லா ஹிட் ஆகிருக்கு, இது இல்லைன்றதை அதை சொல்லுவேன் நான். ஸோ அதை ரொம்ப ஆர்வமாக கேட்பார். என்ன இன்றைக்கி கரண்ட் என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்குன்றதை லைட்டாக நான் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை ரொம்ப ஆர்வமாக கேட்பார். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க? அவர் மியூசிக் பேண்டில் இருக்கும்போது நீங்கள் எந்தெந்த விஷயமாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க? கண்டிப்பாக அவர்கிட்ட நான் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாமே ஒரு வாழ்க்கையும் சரி தொழிலும் சரி ரெண்டுமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது எனக்கு மிகப்பெரிய. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு. அது காரணம், மிக முக்கியமான காரணம் அவருன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி ஒழுங்காக தன்னைத்தானே இருக்கணுன்றது அது மிகப்பெரிய இது. அது வந்து ஒரு சினிமா சினிமாவில் இருக்காங்கன்னாவே அவங்களோட பார்வை, மக்களோட பார்வை வேறு ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கும். பட் சினிமாவில் இருந்துக்கிட்டு இப்படி ஒருத்தர் இருக்காங்கன்னு பார்க்கும்போது உண்மையாகவே எங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் இப்படியும் இருக்காங்களான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் தான் நான் நினைக்கிறேன். செல்லம்டா நீ எனக்கு இந்த படத்தோட முதல் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? எந்த மாதிரி ஆடிஷனில் அட்டன் பண்ணீங்க? ஆடிஷன் அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் ஒன்றும் எடுக்கலை, எல்லாம் நல்லபடியாக தான் முடிஞ்சது. மோஸ்ட்டாக சொல்லப்போனால் என் மேனேஜர் தான் சொல்லணும். ஸோ அவங்க தான் எல்லாம் பேசி இது பண்ணாங்க. ஓகே, இந்த படத்தோட கதைக்களம் ஸ்கிரிப்ட் கேட்டிருப்பீங்க. எந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எந்த வகையில் இன்ஃப்ளூ ஆயிடுச்சு? எப்படின்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு எப்படி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வில்லேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஷூட் ஃபுல்லாக வந்து காரைக்குடி அந்த மாதிரி தான் இருக்கும். படத்தோட ஸ்கிரிப்ட் அவ்வளோதானா? ஸ்கிரிப்ட் இல்லை, அது வெளில சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒன்லைன் ஸ்டோரி. ஆமாம், காமெடி ஃபிலிம் மாதிரி வரும். அது ஃபுல்லாக வில்லேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாத்தோட. எனக்கு இதில் வந்து மோஸ்ட்டாக நல்லா மெயின் ரோல் மாதிரி தான் வரும். இதில் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. வில்லேஜ் கேர்ள் மாதிரி தான் இருக்குது. அம்மா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அந்த அம்மா பேஸ் பண்ண ஒன் ஆஃப் தி கான்செப்ட், அதாவது பையனுக்கும் அம்மாவுக்கும் இடையில் உள்ள அந்த இன்டர்ஃபியரைசேஷன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பையனை பிடிக்கும், பட் பையனுக்கு அம்மாவை பிடிக்காது. அது ஏன், எதனால் அப்படின்ற ஒரு ரீசன் வரும். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ கேட்கும்போது நல்லா இருந்தது. ஸோ ஓகே பண்ணிட்டேன். செகண்ட் திங் வந்து காமெடி. அமுதவாணன் சொல்ல தேவையில்லை.
அவரோட சேர்ந்து பண்ணுறேன். ரெண்டாவது வந்து நெகட்டிவ் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா போஸ் வெங்கட் சார் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தான் என்னை தவிர. இருந்தாலும் என்னோட பெஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ டெஃபினட்டாக நான் கொடுப்பேன். எந்த மாதிரியான ஒரு கதைக்களம் முழுக்க முழுக்க காமெடி கலந்த சப்ஜெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு அமுதவாணன் சொன்னார். என்ன மாதிரியான ஒரு கதைக்களம்? அதாவது ஒரு காமெடி நிறையா இருக்கும் சார். ஏன்னா இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காமெடி எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்குறோமோ அவ்வளோ படம் போகுது. அதான் ஃபேக்ட். இப்போ அப்படி பார்க்கும்பொழுது இதில் ஒரு 80% காமெடி டோட்டலாக. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சீன் சிரிக்கிறபடி தான் இருக்கும். அதில் அப்பப்போ என்டர்டைன்மெண்ட்டுக்காக லவ் அப்படின்ற விஷயம் வந்து ட்ராவல் ஆகும். ரெண்டாவது நான் சொன்னேன்ல கிளைமேக்ஸில் ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள அந்த இன்டர்ஃபேஷன் வரும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான். லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் அப்பான் காரைக்குடி, கொஞ்சம் சென்னை. ஸோ இந்த லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கும். இந்த படத்துக்கான வாய்ப்பு உங்களுக்கு முதல்ல எப்படி கிடைச்சிது? எதன் மூலயமா வந்து நீங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஆடிஷன்லாம் எப்படி இருந்தது? அதாவது ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஒரு கம்பெனி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இடையில வந்து ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ போனேன். அங்கே டேரக்டர் வந்திருந்தார். நான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போகும்பொழுது அவர் வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு கூப்பிட்டா தான், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. கேட்டார் மூவி ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் சார் அப்படின்னா. ஷார்ட் ஃபிலிம்ஸ் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. அப்புறம் பார்த்துட்டு இந்த டேட்டில் ஆடிஷன் இருக்குது அட்டன் பண்ணுங்க. நாங்கள் போனேன், ஆடிஷன் அட்டன் பண்ணேன், அதில் கிடச்சிது. அவ்வளோ. நான் வந்து டைரக்டர் பாலா சார் படத்தை தாரத்தப்பட்டை படத்தில் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். அதில் நல்லா எல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. அதில் நல்ல ஒரு முக்கியத்துவம் இருந்தது. ஸோ பாலா சார் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. பாலா சார் படத்தில் பண்ணாலே அடுத்த லெவல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. கண்டிப்பாக அது பிரகாரம் வந்து எல்லா படத்தையும் நல்லா பண்ணுவேன், எல்லாத்த நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் வந்து நான் ஒரு காமெடியாக பண்ணுறேன். இல்லை டைரக்டர் வந்து ஆனந்த் சார் சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, குடும்பத்தோடு போய் பார்க்க வேண்டிய படம் இது. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் ரெடி பண்ணுறாரு. கலட்டாவாக இருக்கும். ஜாலியாக போய் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சும்மா ஃப்ரீயாக ஜாலியாக போய் பார்க்கலாம். மியூசிக் வந்து தாஜ்னூர் சார், அவர்களை பாட்டெலாம் சொல்லவே வேணாம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் வந்து ரொம்ப தெறிக்க விட்டுருக்காரு அவர். ஸோ கண்டிப்பாக போய் குடும்பத்தோடு பாருங்கள். நம்ம ஹீரோ வந்து வசீகரன் சொல்லிட்டு புதுமுகம் தான், நல்ல ஒரு கேரக்டர் அவர், நல்ல ஒரு பர்சன். அதனால் வந்து கண்டிப்பாக பாருங்கள். மீடியாவுக்கு எப்படி ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதேமாதிரி சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே, நான் இல்லை எல்லா நடிகருக்கும் வேணும். கண்டிப்பாக குடும்பத்தோடு பாருங்கள். அப்புறம் நம்ம போஸ் அண்ணனும் இதில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் காமெடி ட்ராக் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக எப்படி உங்கள் காமெடி ட்ராக்கை போகிற மாதிரி இது படம் முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவை கலந்த படமாக இருக்கும்? படம் வந்து முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த ஒரு ஸ்டோரி தான் அது. என்னோட செப்பரேட்டான காமெடியும் இருக்குது, ஹீரோ காம்பினேஷனில் இருக்குது, வில்லன் காம்பினேஷன், நிறைய விஷயம் இருக்குது. இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டாக தான் இப்போ அதை பண்ண போகிறோம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். படத்தோட டைட்டில் செல்லம்டா நீ எனக்கு அப்படின்னு டைட்டில் கேட்டு டைரக்டர்கிட்ட நீங்கள் எதனா சண்டை கிட்ட போட்டிங்களா? யாருக்கு செல்லம் ஹீரோயின் அப்படின்னு? அது நல்ல ஒரு கேள்வி இது. இல்லை என்னை பார்த்துருவேன் சார், ஏன்னா குள்ளமடா நீன்னு வச்சுக்கலாமா சார்? ஏன்னா நானும் குள்ளம் அவரு குள்ளம், அது கொஞ்சம் நல்லா இருக்காது சார். ஜஸ்ட்டு ஃபன்னுக்காக தான், சீஸாக எடுத்துக்காதீங்க. அதனால் வந்து செல்லமடா நீன்னும் போது சரி கொஞ்சம் கலாய்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்.